சோளிங்கர் அருகே தனியார் பள்ளி பேருந்தில் சிக்கி 2 வயது குழந்தை பலியாகி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புதுக்குடியனூர் ரோட்டு தெருவைச் சேர்ந்த கதிர்வேல் மோனிஷா தம்பதிக்கு மகள் பொற்கொடி வயது 5 மற்றும் மகன் ஹேம்நாத் வயது 2 ஆகிய இருவரும் உள்ளனர். பாண்டியநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் திவ்ய சைத்தன்யா தனியார் பள்ளியில் பொற்கொடி 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளிக்கு சென்று மாலை வீட்டின் அருகே பள்ளி பேருந்திலிருந்து மகளை அழைத்து வர மோனிஷா சென்றுள்ளார். பேருந்தில் இருந்து பொற்கொடி இறங்கிய பின்னர் ஓட்டுநர் வாகனத்தை இயக்கியுள்ளதாகவும், அப்போது எதிர்பாராத விதமாக விளையாடிக் கொண்டிருந்த ஹேம்நாத் மீது பேருந்து மோதியதில் தாய் கண் முன்னே மகன் இறந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓட்டுநர் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கொண்டப்பாளையம் போலீசார் விரைந்து சென்ற பொதுமக்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 3 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் சோளிங்கர் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாய் கண் முன்னே மகன் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. எல்லா வேலையும் வந்து லேடிஸ் யாருமே ஜென்ஸ் பிடிச்சாலும் கேளுங்க. இல்லை போய் நாளைக்கு என்ன முடிவு? நாளைக்கு முடிவு ஆகிட்டு அவனுக்கு தேர்த்து அவரெல்லாம் தெரிஞ்சு சொன்னார்.